வீட்ல காய்கறி இல்லாத டைம்ல இந்த மாதிரி மருந்து குழம்பு ஸ்டைல்ல செய்யற வெங்காய கார குழம்பு செஞ்சு கொடுங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் 50 ml விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. இதோட வரமிளகாய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த குழம்போட மெயின் இன்கிரீடியன்டான சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சின்ன வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் பெரிய பல் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நாம ஆட் பண்ண வெங்காயம் அண்ட் பூண்டு குக் ஆனதும் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மிளகாய் தூள் டீடைல் ரெசிபி லாங் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் புளிக்கரைசல் 300 ml சேர்த்து இதோட தண்ணீர் 300 ml சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நான் சாதா புளி தாங்க வாங்குவேன். அப்போதான் குழம்பு நல்லா டேஸ்டா வரும். குழம்பு செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் புளி தாங்க. சோ புளி வாங்கும் போது பட்டை புளி வாங்க கூடாதுங்க. மிக பழைய புளியும் வாங்க கூடாதுங்க. புதிய புளியும் வாங்க கூடாது. நடுத்தரமான புளிய வாங்கணும். மளிகை ஷாப்ல சொன்னா நான் சொல்ற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேனை க்ளோஸ் பண்ணி வைங்க. சாதா புளி கரைசல் விட்டு குழம்பு செஞ்சா எந்த குழம்பு செஞ்சாலும் குழம்பு ரொம்பவே டேஸ்டா வருங்க. இப்போ குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்குங்க. சோ 5 to 7 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்ப பாருங்க குழம்பு கொஞ்சம் திக் ஆயிருச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ குழம்பு நல்ல திக் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலா சிம்ல 5 மினிட்ஸ் வச்சிருங்க. சோ தட் நாம ஆட் பண்ண ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேல வரும். அவ்வளவு தாங்க, சூப்பரான கார வெங்காய பூண்டு குழம்பு ரெடி. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க. இந்த குழம்ப 1 டைம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 10 டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வச்சு கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. செஞ்சு முடிக்கும் போதே வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வருங்க. இந்த கார வெங்காய பூண்டு குழம்பு பாக்குறதுக்கு சிம்பிள், ஆனா சாப்பிட்டா அந்த டேஸ்ட் மனசுல அப்படியே செட்டில் ஆயிடும். சுட சுட ரைஸ், அப்பளம், பொட்டேட்டோ மசாலா, இந்த காம்போ சொல்லவே வேணாம். டேஸ்ட் அட்டகாசம். இந்த கண்ட்ரி ஃபிளேவர் பிடிக்கும்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ மசாலா சாஃப்டா ரிச் அண்ட் ஃபிளேவரோட இருக்கும். ப்ரிப்பரேஷனும் ரொம்பவே ஈஸிங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்போ. நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. அப்லோடிங் சூன். பை ஃப்ரெண்ட்ஸ்.